ராஜா, இந்த வேளையிலும் அடியனை மறைத்துக் கொள்ளுங்க, ஆவியானவர் வெளிப்படுவீராக. மீட்பர் இரட்சகருமாய் இயேசு கிறிஸ்து நாமத்தின் மூலம் ஜெபத்தை ஏறெடுக்கிறேன். ஜெபங்கள் எங்கள் நல்ல பிதாவே, ஆமென். ஹல்லேலூயா. கர்த்தர் நல்லவர். எடுத்துக்கொள்வோம். அப்போஸ்தலருக்கு எழுதின நிருபம் 1வது அதிகாரத்தில் 3வது வசனத்தை எடுத்து நாம் வாசிப்போம். அவர் பாடுபட்ட பின்பு 40 நாளளவும் அப்போஸ்தலருக்கு தரிசனமாகி தேவனுடைய ராஜ்யத்துக்குரியவைகளை அவர்களுடைய பேசி அநேகம் தெளிவான திருஷ்டாந்தரங்களினாலே அவர்களுக்கு தம்மை உயிரோடு இருக்கிறவராக காண்பித்தார். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. என் தகப்பன் உயிரோடு கூட இருந்து கொண்டிருக்கிறார். ஹல்லேலூயா. அவரை கண்டவர்கள், அவரோடு கூட இருந்தவர்கள் இதை சாட்சி கொடுத்து எழுதுகிறார்கள். இது ஒரு கட்டுக்கதை அல்ல. இதையெல்லாம் ஒரு சரித்திரம் ஏதோ ஒரு எழுத வேண்டும் என்பதற்காக எழுதப்பட்ட கதைகள் அல்ல. ஹல்லேலூயா. இது இந்த பூமியிலே உண்மையாய் நடந்தவைகள். ஹல்லேலூயா. இனி நடக்க போறவைகள், இவைகள் எல்லாம் வேதத்திலே கொடுக்கப்பட்டிருக்கிறது. ஹல்லேலூயா. கர்த்தர் நல்லவர். ஆமென். அவர் உயிரோடு எழுந்ததற்கு பின்பதாக 40 நாளளவும் இந்த பூமியிலே உலாவிக் கொண்டிருந்தார். ஏனென்றால் ஆண்டவர் மரித்ததற்கு பின்பதாக உடனேவே என்ன பண்ணிட்டாங்க, அவங்க வேலையை பார்க்க போயிட்டாங்க. ஆனால் ஆண்டவர் நான் ஜீவனோடு கூட இருக்கிறேன் என்பதை நீங்கள் அறிந்து எனக்குள்ளாய் நீங்கள் விசுவாசத்திலே திடன் கொண்டு ராஜ்யத்துக்குரியவர்களை பற்றி கொண்டு நீங்கள் நித்திய ஜீவனை சுதந்தரித்துக் கொள்ள வேண்டும் என்பதிலே தேவன் உறுதியாக இருந்ததினாலே அவர் 40 நாளளவும் பூமியிலே அவர் உலாவிக் கொண்டிருந்தார். ஹல்லேலூயா. அநேக காரியங்கள் அவங்க கூட நின்று பேசினாரு, அவங்க ரூமில் போனாரு, அவங்க கூட உட்கார்ந்து சாப்பிட்டாரு. ஹல்லேலூயா. அவருடைய கைகளையும் கால்களையும் காட்டினார். ஹல்லேலூயா. அவர் நான் ஜீவனோடு கூட இருக்கிறேன், நான் ஆவியா இல்லை, எப்படி இருக்கிறேன், சரீரத்தோடு கூட நான் இருக்கிறேன், பாருங்கள் என்ன பாருங்க அப்படின்னு சொல்லி தன்னுடைய விலாவையும் தன்னுடைய கரங்களையும் கால்களையும் தோமாவிடத்தில் காட்டினார். ஹல்லேலூயா. அவர் சொன்னார், நீ உன்னுடைய கையையும் உன்னுடைய கையை என்னுடைய விலாவில் போட்டு என்ன பண்ணுவார், பாரு, என் கையை பாரு அப்படின்னு சொன்னோன்னா தோமா சொன்னார், என்ன ஆண்டவரே, என் தேவனே அப்படின்னு சொன்னார். ஆண்டவர் சொன்னார், நீ சோமாவே நீ கண்டதுனால விசுவாசிக்கிறாய், காணாமல் விசுவாசிக்கிறவர்கள் பாக்கியவான்கள். ஹல்லேலூயா. ஆண்டவர் உங்களை பார்த்து சொல்றாரு நீ பாக்கியவான் என்று. ஹல்லேலூயா. சகோதரிகளை பார்த்து சொல்ற நீங்கள் பாக்கியவதிகள் என்று சொல்றாரு. ஏன் அப்படின்னா அன்று கண்டு விசுவாசிக்கிறவனை விட காணாமல் விசுவாசிக்கிற நீங்களும் நானும் பாக்கியவான்கள். ஹல்லேலூயா. கர்த்தர் நல்லவர். ஹல்லேலூயா. நம்ம வேதத்தில் அநேக காரியங்களை பார்க்கிறோம். மரித்ததற்கு பின்பதாக அவர் கட்டளைகளை கொடுக்கிறார். நீங்கள் உலகம் எங்கும் போய் சர்வ சிருஷ்டிக்கும் என்ன பண்ணுங்க, சுவிசேஷத்தை பிரசங்கியுங்கள். ஹல்லேலூயா. பிதா குமாரன் பரிசுத்த ஆவியின் நாமத்தினாலே அவர்களுக்கு என்ன பண்ணுங்க, ஞான ஸ்நானம் கொடுத்து நான் உங்களுக்கு கட்டளையிட்ட யாவையும் அவர்கள் கை கொள்ளும்படி அவர்களுக்கு என்ன பண்ணுங்க, உபதேசம் பண்ணுங்க. பிசாசுகளை துரத்துங்க, நோய்களை குணமாக்குங்க, இலவசமாய் பெற்றீர்கள் இலவசமாய் கொடுங்க. ஹல்லேலூயா. கிறிஸ்தவனா என்ன, இலவசமாய் பெற்றீர்கள் இலவசமாய் கொடுங்க. சுவிசேஷ ரட்சிப்பை நம்ம இலவசமாய் பெற்றிருக்கிறோம். யாராவது காசு கொடுத்தீங்களா? ஹல்லேலூயா. ரட்சிப்புக்கு யாராவது காசு கொடுத்தீங்களா? மொட்டை போடுறதுக்கு யாராவது காசு கொடுத்தீங்களா? ஹல்லேலூயா. எனக்கு ரட்சிப்பு வேணும், அதனால் நான் மொட்டை போடணும், மொட்டை போட்டால் தான் ஆண்டவர் என்ன ரட்சிப்பார் அப்படின்னு காசை தான் கொடுத்தீங்களா? இல்லை. ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. ரட்சிப்பு கர்த்தருடையது. இலவசமாய் தேவன் நமக்கு ரட்சிப்பை கொடுத்திருக்கிறார். ஹல்லேலூயா. அவர் வேதம் சொல்லுகிறது, அவர் எப்படி அவர் உயிரோடு கூட எழும்பி நம்மத்திலே உலாவிக் கொண்டிருக்கிறாரோ ஒரு நாள் நாமும் உயிரோடு கூட எழுப்பப்படுவோம். ஹல்லேலூயா. நாமும் உயிரோடு கூட எழுப்பப்படுவோம். நாம் ஆராதிக்கிற தேவன், நாம் வணங்குகிற தேவன் இந்த உலகத்தோடு முடிந்து போகிறவர் அல்ல. நம்முடைய குடியிருப்பு பரலோகத்தில் உண்டாயிருக்கிறது. நம்முடைய குடியிருப்பு எங்கே இருக்கு? பரலோகத்தில் உண்டாயிருக்கிறது. ஹல்லேலூயா. நம்முடைய குடியிருப்பு பரலோகத்தில் உண்டாயிருக்கிறதினாலே நம்முடைய ஆராதனைகள் எல்லாம் பரலோகத்துக்குரியவைகளாக இருக்கிறது. அதுதான் ஆராதிக்கும் போது ஏன் கரங்களை உயர்த்துறோம் அப்படின்னா இது பூமிக்குரியதல்ல, இது பரலோகத்திற்குரிய ஆராதனை. ஜீவனோடு கூட இருக்கிற தேவனை நாம் ஆராதித்து கொண்டிருக்கிறோம். பிதாவின் வலது வாரிசத்தில் வீற்றிருக்கிறவரை நாம் ஆராதித்து கொண்டிருக்கிறோம். நியாயாதிபதியாய் வரப்போகிறவரை நாம் ஆராதித்து கொண்டிருக்கிறோம். ஒரு நாள் முகமுகமாய் நாம் அவரை தரிசிப்போம், அவரோடு கூட போஜனம் பண்ணுவோம். எத்தனை பேர் விசுவாசிக்கிறீங்க? ஹல்லேலூயா.
நித்திய ஜீவனை தருவேன் என்பதுதான் அவருடைய வாக்குத்தத்தம். நமக்கு நித்திய ஜீவனை தருவார். ஹல்லேலூயா. அவர் நமக்கு நித்திய ஜீவனை தருவார், தந்திருக்கிறார், நமக்கு தந்து விட்டார். இன்னும் தராதவர்களுக்கு அவர் தருவார். கர்த்தர் நமக்கு என்ன கொடுத்திருக்கிறாரு? நித்திய ஜீவனை கொடுத்திருக்கிறார். பாதாளத்தையும் மரணத்தையும் ஜெயித்தவராய் நம்முடைய தகப்பன் இருந்து கொண்டிருக்கிறார். ஹல்லேலூயா. அதிகாரம் அவருடைய கரத்தில் இருக்கிறது. அந்த அதிகாரத்தை தேவனுடைய பிள்ளைகளாகிய நமக்கு அவர் கொடுத்திருக்கிறார். எத்தனை பிள்ளைகள் இந்த இடத்துல அதிகாரத்தோடு இருக்கிறீங்க? நான் கட்டளையிட்டா பிசாசு ஓடும் அப்படின்னு எத்தனை பேர் விசுவாசிக்கிறீங்க? ஹல்லேலூயா. நான் ஜெபித்தா கர்த்தர் என்னுடைய ஜெபத்தை கேட்பார் என்று எத்தனை பேர் விசுவாசிக்கிறீங்க? ஹல்லேலூயா. சிஸ்டர் விசுவாசிக்கலையா? ஆமென். ஹல்லேலூயா. இருக்கிறோம், இங்கே தான் இருக்கிறோம் பிரதர், இங்கே தான் இருக்கிறோம். கர்த்தர் நல்லவர். ஹல்லேலூயா. கர்த்தர் 1 கொரிந்தியர் 15:55 எடுத்து வாசிங்க. 1 கொரிந்தியர் 15:55. மரணமே உன் கூர் எங்கே? பாதாளமே உன் ஜெயம் எங்கே? ஹல்லேலூயா. பாதாளத்தையும் மரணத்தையும் ஜெயித்தவர் நம்முடைய தகப்பன். கர்த்தர் நல்லவர். ஆமென். பாதாளத்தை மரணத்தையும் ஜெயித்தவர் தான் நம்முடைய தகப்பன். அவரை நாம் ஆராதித்து கொண்டிருக்கிறோம். அவருடைய வல்லமை நம்முடைய சரீரத்தில் இருக்கிற எத்தனை பேர் விசுவாசிக்கிறீங்க? உயிர்த்தெழுந்த தேவனுடைய வல்லமையினுடைய சரீரத்தில் இருந்து கொண்டிருக்கிறது. அதற்காகத்தான் ஆவியானவர் நமக்கு கொடுக்கப்பட்டிருக்கிறார். ஆவியானவர் எதற்காக கொடுக்கப்பட்டிருக்கிறார்? நீங்கள் அந்த தேவனுடைய வல்லமை, தேவனுடைய அபிஷேகம், எதிர்காலத்தை குறித்த காரியங்கள் எல்லாவற்றையும் ஆவியானவர் நமக்கு வெளிப்படுத்துகிறவராய் காணப்படுகிறார். நான் போய் தேற்றரவாளனாகிய பரிசுத்த ஆவியானவரை அனுப்புவேன், அவர் வந்து உங்களை சகல சத்தியத்திற்குள்ளாய் நடத்துவார். எது சத்தியம்? அவரை விசுவாசித்தால் உங்களுக்கு பாவ மன்னிப்பு உண்டு. அவரை விசுவாசிக்கும் பொழுது பாவங்கள் மன்னிக்கப்படுது, சுத்திகரிக்கப்படுகிறீர்கள், ராஜ்யத்தின் பிள்ளைகளாய் மாறுகிறீர்கள். இந்த பூமியில இருக்கிற வரையிலும் நீங்கள் பாவத்திற்கு அடிமைப்பட்டவர்கள் அல்ல, ராஜ்யத்தின் பிள்ளைகளாய் நீங்கள் இருந்து கொண்டிருக்கிறீர்கள். பாவம் உங்களை என்ன பண்ணாது? மேற்கொள்ள முடியாது என்று வேதம் சொல்லுகிறது. பாவம் என்ன ஆகாது? மேற்கொள்ள முடியாது. பாவம் உங்களை நெருங்கும், ஆனால் பாவம் உங்களை மேற்கொள்ள முடியாதபடி ஆவியானவர் உங்களுக்கு அச்சாரமாய் இருந்து கொண்டிருக்கிறார். ஹல்லேலூயா. மரித்தேன் ஆனாலும் சதா காலங்களிலும் உயிரோடு இருக்கிறேன். யோபு சொல்றாரு, ஹல்லேலூயா, என் மீட்பர் உயிரோடு கூட இருந்து கொண்டிருக்கிறார். ஹல்லேலூயா. கர்த்தர் நல்லவர். ஹல்லேலூயா. ஒரு பாடலை நம்ம பாடும். ஹல்லேலூயா. நல்ல அருமையான பாடு. மரணமே உன் கூர் எங்கே? பாதாளமே உன் ஜெயம் எங்கே? ஹல்லேலூயா. ஹல்லேலூயா. எல்லாரும் சேர்ந்து நம்ம பாடும். ஹல்லேலூயா. மரணமே உன் கூர் எங்கே? பாதாளமே உன் ஜெயம் எங்கே? மரணமே உன் கூர் எங்கே? பாதாளமே உன் ஜெயம் எங்கே? கிறிஸ்து எனக்கு ஜீவன், சாவு எனக்கு ஆதாயம். மரணம் என்னை தொடுவதில்லையே, மரணம் என்னை தொடுவதில்லையே. ரத்தம் ஜெயம், இயேசுவின் ரத்தம் ஜெயம். ரத்தம் ஜெயம், இயேசுவின் ரத்தம் ஜெயம். ரத்தம் ஜெயம், இயேசுவின் ரத்தம் ஜெயம். கரங்களை தட்டி ஆமென். ரத்தம் ஜெயம், இயேசுவின் ரத்தம் ஜெயம். கர்த்தரின் கரம் என்னோடு, எதற்கும் அஞ்சிடனே. கர்த்தரின் கரம் என்னோடு, நான் எதற்கும் அஞ்சிடனே. அவர் உள்ளங்கையில் வரைந்துள்ளதா, நான் எதற்கும் கலங்கிடனே. அவர் உள்ளங்கையில் வரைந்துள்ளதா, நான் எதற்கும் ரத்தம் ஜெயம், ரத்தம் ஜெயம், இயேசுவின் ரத்தம் ஜெயம். ரத்தம் ஜெயம், இயேசுவின் ரத்தம் ஜெயம். ஹல்லேலூயா. நல்லவர். ஹல்லேலூயா. ஹல்லேலூயா. மரணமே உன் கூர் எங்கே? பாதாளமே உன் ஜெயம் எங்கே? கர்த்தர் நல்லவர். ஹல்லேலூயா. ஹல்லேலூயா. பிசாசு நம்மை நெருங்க முடியாதபடி, பிசாசு நம்மிடத்தில் ஆளுகை செய்யாதபடி கர்த்தர் நம்மை அவருடைய ஜீவனின் மகிமைக்குள்ளாய் அவர் நம்மை வைத்திருக்கிறார். ஹல்லேலூயா. ஆகவே இந்த பாட்டை ப்ராக்டிஸ் பண்ணி நான் கண்டிப்பாக பாடுவேன் வர நாட்களில். ஹல்லேலூயா. நல்ல அருமையான ஒரு சாங்கு. ஆகவே நம்ம பாடுவோம். எடுத்துக்கொள்ளுங்க. அதாவது இந்த
யோபு தானியேலின் புஸ்தகம் 12வது அதிகாரத்திற்கு நேராய் திருப்பிக் கொள்ளுங்க. தானியேலின் புஸ்தகம் 12வது அதிகாரம். அங்கே வேதம் சொல்லுகிறது, 12வது அதிகாரம் 2வது வசனத்தை எடுத்து வாசிப்போம். பூமியின் தூளிலே நித்திரை பண்ணுகிறவர்களாகிய அநேகரில் சிலர் நித்திய ஜீவனுக்கும் சிலர் நித்திய நிந்தைக்கும் நீ இகழ்ச்சிக்கும் விழித்து எழுந்திருப்பார்கள். கடைசி நாட்களில் இந்த உலகத்தில், இந்த பூமியில் உள்ள மனுஷர்களிடத்தில் நீங்கள் என்ன சொன்னாலும் அவங்க கேட்க மாட்டாங்க. ஆனால் வேதம் சத்தியம் சொல்லுகிறது, தீர்க்க தரிசன வசனங்கள் சொல்லுகிறது, கடைசி நாளிலே பூமியின் தூள் இருக்கிறவர்கள் எல்லாம் எழும்புவார்கள் என்று வேதம் சொல்லுகிறது. அல்லேலூயா. நியாய தீர்ப்புக்கு, நித்திய நியாய தீர்ப்புக்கு என்று எழும்புவார்கள், நித்திய ஜீவனுக்கென்று எழும்புவார்கள் என்று வேதம் சொல்லுகிறது. வேதம் சொல்கிறதன்படியே தான் நடக்கும். இந்த உலகத்தில் எந்த ஆலோசனைகளும் தேவனின் ஆலோசனைகளை விட கீழானவைகள். தேவன் எதை சொன்னாரோ அது நடக்கும். 13வது வசனம் சொல்லுகிறது, நீயோவென்றால் வாசிங்க, முடிவு வரமட்டும் போயிரு, நீ இளைப்பாறிக் கொண்டிருந்து நாட்களின் முடிவிலே உன் சுதந்திர வீதத்திற்கு எழுந்திருப்பாய் என்றான். ஹல்லேலூயா. தேவதூதன் தானியேலை பார்த்து சொல்றாரு, நீ உன்னுடைய நாட்கள் வரும் வரையிலும் நீ இளைப்பாறிக் கொண்டிருந்து உன்னுடைய நாட்கள் வரும் பொழுது நீ எழுந்திருப்பாய் என்று அங்கே சொல்லப்பட்டிருக்கிறது. ஹல்லேலூயா. யோபுவின் புஸ்தகத்தில் பார்க்கிறோம், அங்கே யோபு சொல்லுகிறார், என் மாமிசம் முழுவதுமாய் அழுகி போனாலும் என் மாமிசத்திலிருந்து நான் தேவனை காண்பேன். அதாவது இந்த சரீரம் மண்ணிலே வைக்கப்பட்டு மண்ணிலே எல்லாம் அழிந்து எலும்புகள் நரம்புகள் எல்லாம் அழிந்து போனாலும், ஹல்லேலூயா, எலும்பு கிடக்கும், ஆனால் சதைகள் எல்லாம் அழிந்து போனாலும் என்னுடைய மாமிசத்திலிருந்து நான் அவரை காண்பேன் என்றால் நான் ஜீவனோடு எழும்பி நான் அவரை காண்பேன் என்று சாட்சி கொடுக்கிறார். எபிரேயருக்கு எழுதின நிருபத்தை திருப்பிக் கொள்ளுங்கள். 12வது எபிரேயருக்கு எழுதின நிருபம் 12வது அதிகாரத்திற்கு நேராய் திருப்பிக் கொள்ளுங்கள். அங்கே விசுவாசத்தை குறித்து சொல்லப்பட்டிருக்கிறது. அங்கே யோசேப்பினுடைய காரியம் அங்கே சொல்லப்பட்டிருக்கிறது. ஒரு நாள் அவர்கள் என்ன பண்ணுவார்களா? ஹல்லேலூயா. எபிரேயருக்கு எழுதின நிருபம் 12வது அதிகாரம் 11வது அதிகாரம் 22வது வசனத்தை வாசிப்போம். விசுவாசத்தினாலே யோசேப்பு இஸ்ரவேல் புத்திரர் எகிப்து தேசத்தை விட்டு புறப்படுவார்கள் என்பதை பற்றி தன் அந்நிய காலத்தில் பேசி தன் எலும்புகளை குறித்து கட்டளை கொடுத்தான். ஹல்லேலூயா. யோசேப்புக்கு தெரியும், ஒரு நாள் தேவனுடைய வருகை இருக்கும், தேவன் எழும்புவார், அவர் என்னையும் எழுப்புவார் என்று. அங்கே யோசேப்பு அங்கே எகிப்து தேசத்திலிருந்து அவருடைய எலும்புகளை எடுத்து கொண்டு போகும்படி மோசேக்கு கட்டளை கொடுக்கிறார். ஆகவே நீங்கள் ஆதியாக முதல் நம்ம வெளிப்படுத்தின வரையிலும் சொல்லப்பட்டிருக்கிற ஒரே ஒரு காரியம், மரணத்திற்கு பின்பதாக ஒரு ஜீவன் இருந்து கொண்டிருக்கிறது. ஹல்லேலூயா. மரணத்திற்கு பின்பதாக ஜீவன் இருந்து கொண்டிருக்கிறது. அது புதிய ஏற்பாட்டில் மாத்திரமல்ல, ஏற்கனவே தீர்க்கதரிசிகளின் புத்தகங்கள் எல்லாவற்றிலும் எழுதப்பட்டிருக்கிறது. ஹல்லேலூயா. வேதம் சொல்லுகிறது, முதற்பலனானவர் இயேசு, ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து தான் முதற்பலனானவர். அதற்கு பின்பதாய் அவருடையவர்கள் அவரோடு கூட எழுந்திருப்பார்கள். ஹல்லேலூயா. ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து மரித்தவுடனாக அங்கே கல்லறைகள் திறக்கப்பட்டது, பூமி அதிர்ந்தது. மரித்த பரிசுத்தவான்கள் என்ன பண்ணினார்கள்? எழும்பினார்கள். எழும்பி வெளியே வரவில்லை, கல்லறையிலே தான் இருக்கிறார்கள். அவர் பாதாளத்திற்கு சென்று திரும்பவுமாய் சரீரத்திலே எழும்பினதற்கு பின்பதாக வேதம் எந்த இடத்துலையுமே, நான் ஒரு நாள் அந்த வேதத்தை வாசிக்கும் போது நான் கவனித்தேன், இவர் மரித்தவுடனாக அவர்கள் எழும்பினார்கள் என்று எழுதப்பட்டிருக்கிறது. எனக்கு உடனே ஆண்டவரே உம்முடைய வசனம் சொல்லுகிறது, நீர் உயிர்த்தெழுந்தவர்களின் முதற் பலனாய் அவர் இருக்கிறார். அப்போ அவர் எழுந்ததற்கு பின்பதாகத்தான் மற்றவர்கள் என்ன பண்ண முடியும்? எழும்ப முடியும். அப்போ அந்த வசனம் இதில் சரியா வரலையே ஆண்டவர் அப்படின்னு நான் நினைக்கும் பொழுது தான் அதை திரும்ப திரும்ப வாசிக்கும் பொழுது அதில் கரெக்டாக சொல்லப்பட்டிருக்கிறது. ஹல்லேலூயா. அவர் உயிர்த்தெழுந்ததற்கு பின்பதாக இவர்கள் கல்லறைகளை விட்டு புறப்பட்டார்கள். ஹல்லேலூயா. அவர் உயிர்த்தெழுந்ததற்கு பின்பதாக இவர்கள் என்ன பண்ணினார்கள்? கல்லறைகளை விட்டு புறப்பட்டார்கள். அப்போ கரெக்ட். வேதத்தில் எந்த இடத்துல பிசுறே கிடையாதுங்க. ஹல்லேலூயா. சுத்தமான வேத எழுத்துகள். ஹல்லேலூயா. எந்த இடத்திலும் சந்தேகத்துக்கு இடமே இல்லை. அவருடைய வேதம் சொல்லுகிறது, அவருடைய ஆவி அவைகளை கூட்டி சேர்க்கும். அவருடைய ஆவி வேத எழுத்துக்களை என்ன ஆகும்?
கூட்டி சேர்க்க. அங்க பாருங்க, அங்க வேதம் சொல்லுகிறது, அவர் உயிரோடு எழுந்ததற்கு பின்பதாக ஹல்லேலூயா அந்த பரிசுத்தவான்கள் கல்லறைகளை விட்டு எழும்பினார்கள். கர்த்தர் நல்லவர். ஹல்லேலூயா. இந்த சந்தோஷம் தான் நம்முடைய வாழ்க்கையில மேலான சந்தோஷம். இந்த சந்தோஷம் அழிவில்லாத சந்தோஷம். நீங்க பணத்தை குறித்து வைத்திருக்கிற சந்தோஷம், ஆஸ்தியை குறித்து வைத்திருக்கிற சந்தோஷம், உங்கள் வேலை ஆசீர்வாதமான ஒரு வேலை இருக்கிறதினாலே வருகிற சந்தோஷம், அவைகள் எல்லாம் அழிந்து போகிற சந்தோஷங்கள். ஆண்டவர் தான் கொடுக்கிறாரு, ஆனால் இவைகள் எல்லாம் அழிந்து போகிற சந்தோஷம். ஆனால் இந்த பரலோகத்திற்குரிய நித்தியத்திற்குரிய அந்த வாழ்க்கைக்குரிய சந்தோஷம் இருக்கு பாருங்க. இன்றைக்கு நான் மரித்தாலும் ஆண்டவரோடு கூட இருப்பேன். ஹல்லேலூயா. இன்று என்னுடைய ஜீவன் எடுக்கப்பட்டாலும் ஹல்லேலூயா இன்று நான் கர்த்தரோடு கூட இருப்பேன்ங்கிற ஒரு சந்தோஷம் இருக்கு பாருங்க. இந்த சந்தோஷம் அழிவில்லாத சந்தோஷம். இந்த விசுவாசம் அழிவில்லாத விசுவாசம். கர்த்தர் நல்லவர். ஹல்லேலூயா. ஹல்லேலூயா. ஏனென்றால் இதைத்தான் தேவன் விரும்புகிறார். வேதம் சொல்லுகிறது, இம்மைக்காக மாத்திரம் நான் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் மேல் நம்பிக்கை கொண்டிருப்பேன். ஆனால் இம்மைக்காக என்ன, ஆண்டவர்கிட்ட போன ஒரு வேலை கொடுப்பார். என் சரீரத்தில் பலவீனம் வந்தால் ஆண்டவர் தாங்குவார். சரி, ஏதோ அநேக ஜனங்கள் என்னை புறம்பே தள்ளினாலும் ஆண்டவர் என்னை உயர்த்தி வைப்பார். இவைகளெல்லாம் உலகத்துக்குரிய காரியங்கள். ஹல்லேலூயா. அதான் பவுல் சொல்றாரு, இம்மைக்காக மாத்திரம் நான் ஆண்டவரிடத்திலே நான் நம்பிக்கை உடையவனா இருப்பேன் என்றால் நான் என்னை விட பரிதபிக்கப்பட்டவன் ஒருவனும் இல்லை. இந்த உலகத்தின் ஆசைக்காக மாத்திரம் நான் ஆண்டவரை பின்பற்றுகிறவனாய் இருக்கிறதை தேவன் விரும்பவில்லை. என்னுடைய குடியிருப்போ பரலோகத்தில் இருக்கிறது. என் ஆண்டவராய் இயேசு கிறிஸ்து வருவதற்காக நான் காத்து கொண்டிருக்கிறேன். கர்த்தர் நல்லவர். ஹல்லேலூயா. ஹல்லேலூயா. 2 கொரிந்தியர் 5:1 சொல்கிறது, பூமிக்குரிய கூடாரமாகிய இந்த வீடு என்ன ஆகும், அழிந்து போகும். 5:17 சொல்லுகிறது, ஒருவன் கிறிஸ்துவுக்குள் இருந்தால் புது சிருஷ்டியாய் இருக்கிறான். ஏன் புது சிருஷ்டியா இருக்கிறான்? அந்த கூடாரமாகிய வீட்டுக்கோட ஏன் இணைக்கப்பட்டிருக்கிறது என்றால், ஹல்லேலூயா, நான் அவரை ஏற்றுக்கொண்டதினாலே புது சிருஷ்டியாய் மாற்றப்பட்டிருக்கிறேன். நான் இந்த உலகத்திற்குரியவன் அல்ல. இந்த உலகத்திற்குரியவன் அல்ல. இந்த ஊழியம் உலகத்திற்குரியது அல்ல. என்னுடைய வாழ்க்கை உலகத்திற்குரியது அல்ல. ஹல்லேலூயா. இந்த பூமிக்குரிய கூடாரம் அழிந்து போகிறது. ஆனால் எனக்கென்று கர்த்தர் கைவேலை இல்லாத நித்திய வீட்டை எனக்கென்று ஆயத்தப்படுத்தி வைத்திருக்கிறார். ஹல்லேலூயா. கர்த்தர் எனக்கென்று நித்திய வீட்டை ஆயத்தப்படுத்தி வைத்திருக்கிறார். அந்த வீடு அழிவில்லாதது, அந்த சந்தோஷம் அழிவில்லாதது, அந்த மகிமை அழிவில்லாதது. அதற்காகத்தான் ஆவியானவர் அந்த கடைசி நாட்களிலே ஜனங்களுக்குள்ளாய் பெரிய கிரியைகளை நடப்பித்துக் கொண்டே இருக்கிறார். இந்த ஊழியங்களும் இந்த தேவனுக்குரிய காரியங்களும் மனுஷனால் உண்டானது அல்ல. மனுஷனால் உண்டாயிருக்குமே ஆனால், நம்ம ஈஸ்டர் அன்னைக்கு ஒரு மெசேஜ் கேட்டோம். ஹல்லேலூயா. மனுஷனால் உண்டாயிருக்குமானால் என்ன ஆயிருக்கும், அழிந்து போய்விடும். அங்கே பார்க்கிறோம் அந்த அப்போஸ்தலர் நிருபத்தில், அங்கே அந்த யூதன் சொல்றான், இது தேவனால் உண்டாயிருக்குமே ஆனால் இந்த ஊழியத்தை உங்களால் அழிக்க முடியாது. இது மனிதனால் உண்டாயிருக்குமே ஆனால் அவர்களாகவே அழிந்து போவார்கள். ஹல்லேலூயா. இது தேவனால் உண்டாக்கப்பட்ட ஊழியம். இது ஆவியானவர் நடத்துகிற ஊழியம். ஹல்லேலூயா. அவர் என்னுடைய சரீரத்திலே வாசம் பண்ணி கொண்டிருக்கிற உயிர்த்தெழுந்த தேவனுடைய வல்லமையை நான் சுதந்தரித்து என்னுடைய சரீரத்திலே தாங்கி கொண்டிருக்கிறேன். இந்த சரீரம் அழிவிற்கென்று தேவன் வைக்கவில்லை. தேவன் அழியாமைக்கென்று இந்த சரீரத்தை வைத்திருக்கிறார். ஹல்லேலூயா. ஹல்லேலூயா. என்னுடைய மாம்சம், தான் அவர் யோபு சொல்ற வார்த்தை அருமையா இருக்கு. என் மாம்சம் முதலாய் அழுகி போனாலும் அவர் அடுத்த சொல்றாரு, என் மாம்சத்திலிருந்து நான் கர்த்தரை பார்ப்பேன். ஹல்லேலூயா. என் சரீரம் உயிர்ப்பிக்கப்பட்ட அந்த சரீரத்தோடு கூட இருந்து என் தகப்பனை நான் பார்ப்பேன். இந்த உள்ளந்திரியங்களினாலே என் இருதயம் சந்தோஷம் அடைகிறது. இதுதான் ஊழியம். ஹல்லேலூயா. இதற்காகத்தான் தேவன் நம்மை பயன்படுத்தி கொண்டிருக்கிறார். கர்த்தர் நல்லவர். ஹல்லேலூயா. கர்த்தர் நல்லவர். ஆமென். ஹல்லேலூயா. அவர் எழுந்தாரு, நமக்கு என்ன? ஹல்லேலூயா. வேதம் சொல்லுகிறது, அதே உயிர்த்தெழுந்த வல்லமை அவரை விசுவாசிக்கிற ஒவ்வொரு பிள்ளைகளுடைய சரீரத்திலும் ஆளுகை செய்து கொண்டிருக்கிறது. ஹல்லேலூயா. ஒரு ரகசியத்தை நான் உங்களுக்கு சொல்லட்டா, நீ யார்கிட்டையும் சொல்லவே கூடாது. ஹல்லேலூயா. யார்கிட்டையும் சொல்ல, சிஸ்டர்ஸ்கிட்ட சொன்னால் ஒரு ரகசியம் யாருக்கும் தெரியவே தெரியாது.
அப்போ நான் சிஸ்டர்கிட்ட மட்டும் சொல்கிறேன், பிரதர்ஸ் யாரும் கேட்கவே கூடாது. ஹல்லேலூயா. சிஸ்டர் சொல்லட்டுமா ஒரு ரகசியத்தை? சொல்லட்டுமா? சொல்லிட்டுமா? யார்ட்டையும் சொல்ல மாட்டீங்களா? ஹல்லேலூயா. அந்த ரகசியத்தை நீங்கள் மட்டும் வாசிங்க. கொலோசியர் 1:27 எடுத்து வாசிங்க. கொலோசியருக்கு எழுதின நிருபம் 1வது அதிகாரம் 27வது எடுத்து வாசித்து ரகசியமாக வச்சுக்கொள்ளுங்க பார்ப்போம். கொலோசியர் 1:27. ஆ ஆ ஆ ஆ ஆ கிறிஸ்துவானவர் மகிமையின் நம்பிக்கையாக உங்களுக்குள் இருப்பதே என்ன ரகசியம் சிஸ்டர்? இது ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து என்ன இருக்கிறாரு? மகிமையின் நம்பிக்கையாய் எனக்குள்ளாகவே இருந்து கொண்டிருக்கிறார். ஹல்லேலூயா. இந்த ரகசியத்தை யார்ட்டையும் சொல்லிடாதுங்க. ஹல்லேலூயா. இந்த ரகசியம் வேதம் சொல்லுகிறது. பவுல் சொல்லும்போது சொல்றாரு, இந்த ரகசியம் பெரிது அப்படின்னு சொல்றாரு. இந்த ரகசியம் எபேசியர் 5:31 எடுத்து வாசிங்க பிரதர்ஸ், ஒரு ஆள் வாசிங்க. எபேசியர் 5:31. இது நிமித்தம் மனுஷன் தன் தகப்பனையும் தாயையும் விட்டு தன் மனைவியுடன் இசைந்து இருவரும் ஒரே மாம்சமாக இருப்பார்கள். இந்த ரகசியம் பெரியது. ஹல்லேலூயா. இந்த ரகசியம் பிரதர், இதை நீங்கள் யார்ட்டையும் சொல்ல வேண்டாம். யார்ட்டையும் சொல்லாதுங்க, தயவு செய்து யார்ட்டையும் சொல்லிடாதுங்க. ஹல்லேலூயா. இது திருமண நாட்களிலே இதை வாசிப்பாங்க. ஹல்லேலூயா. மனுஷன் எப்படி இருப்பான்? எல்லாம் சேர்ந்து நம்ம வாசிப்போம். ரொம்ப அருமையான வசனம் அது. எல்லாம் சேர்ந்து நம்ம வாசிப்போம். இது நிமித்தம் மனுஷன் தன் தகப்பனையும் தன் தாயையும் தன் மனைவி விட்டு தன் மனைவியுடன் இசைந்து இருவரும் ஒரே மாம்சமாய் இருப்பார்கள். இந்த ரகசியம் பெரியது. ஹல்லேலூயா. அடுத்தது வாசிங்க. ஹல்லேலூயா. நான் கிறிஸ்துவை பற்றியும் சபையை குறித்தும் சொல்லுகிறேன். ஹல்லேலூயா. ரகசியம் பெரிய. என்ன ரகசியம்? ஹல்லேலூயா. மகிமையான ரகசியம். இது மகிமையான ரகசியம். ஒரு புருஷன் தன்னுடைய கணவனை, தன்னுடைய தாயை, தந்தைய, தகப்பனை எல்லாரையும் விட்டுட்டு யாரு கூட தான் சேர்ந்திருக்கணும்? மனைவி கூட இசைந்திருக்கணும். அப்படியே ஆவியானவர் கொண்டு வர்றது. இதை உலகத்துக்கு நீங்க எடுக்காதுங்க. நான் சொல்றது சபைக்கு நான் சொல்றேன். ஹல்லேலூயா. சபைக்கு நான் சொல்றேன். ஹல்லேலூயா. நான் கிறிஸ்துவை பற்றியும் சபையை குறித்தும் சொல்றேன். ஹல்லேலூயா. ஒரு கணவன் ஒரு மனைவி எப்படி தன்னுடைய சரீரத்திலும் தன்னுடைய ஆவியிலும் தன்னுடைய ஆத்துமாவிலும் ஒருமனப்பட்டிருக்கிறார்களோ அதே போல சபையானது இயேசுவோடும் அவரோடு கூட ஐக்கியப்பட்டிருக்க வேண்டும். நம்முடைய மாமிசம் இயேசுவுடைய மாமிசத்தோடு இணைக்கப்பட்டிருக்க வேண்டும். நம்முடைய ஆவி தேவனுடைய ஆவியோடு இணைக்கப்பட்டிருக்க வேண்டும். நம் ஆத்துமா தேவனோடு கூட இணைக்கப்பட்டிருக்க வேண்டும். ஹல்லேலூயா. அதான் அவர் சொல்றாரு, இந்த உலகத்தின் காரியத்தை குறித்து நான் பேசல, நான் என் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவை குறித்து பேசுகிறேன். எப்படி கணவனும் மனைவியும் இணைந்திருக்கிறார்களோ அதே போல சபையானது தேவனுடைய சரீரத்தோடு இணைக்கப்பட்டிருக்கிறது. எத்தனை பேர் விசுவாசிக்கிறீங்க? சரீரம் என்பது நான். சரீரம் என்பது யாரு? நான். என்னுடைய சரீரம் தேவனுடைய சரீரத்தோடு இணைக்கப்பட்டிருக்கிறது. இந்த ரகசியம் பெரியது. இது புறஜாதிகள் காணவில்லை. இதை பார்க்கத்தான் தேவதூதர்களும் உற்று நோக்குகிறார்கள் என்று வேதம் சொல்லுகிறது. தேவதூதர்களும் ஆச்சரியப்படுறாங்களா இதை பார்த்து, இந்த வசனத்தை பார்த்து? ஹல்லேலூயா. தேவதூதர்கள் பார்க்குறாங்க, இந்த மண்ணினால் உண்டாக்கப்பட்ட இந்த மனுஷன் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவுடைய சரீரத்தோடு இவன் இணைக்கப்பட்டிருக்கிறானே. தேவதூதர்கள் எல்லாம் நமக்கு பணிவிடை ஆவிகளாய் மாறிவிட்டார்கள். தேவதூதர்கள் எப்படி ஆயிட்டாங்க? அவங்க பணிவிடை ஆவிகளாய் மாறிட்டாங்க. இப்போ நமக்கு பணிவிடை செய்கிறது அவங்களுடைய வேலை. நம்ம எப்படி இருக்கிறோம்? அவருடைய சரீரத்தோடு இணைக்கப்பட்டிருக்கிறோம். அவருடைய மகிமையோடு நம்ம இணைக்கப்பட்டிருக்கிறோம். ஹல்லேலூயா. இந்த ரகசியம் பெரிதான ரகசியம். இது உங்களுக்கும் எங்களுக்கும் தேவன் வெளிப்படுத்தி கொண்டே இருக்கிறார். நீங்கள் அவரோடு கூட இணைக்கப்பட்டிருக்கிறீர்கள். அவரோடு கூட எழும்புவீர்கள். ஹல்லேலூயா. கரங்களை தட்டி கர்த்தருக்கு நன்றி செலுத்துவோமா? ஹல்லேலூயா.
நான் அவருடைய சரீரத்தோடு நான் இணைக்கப்பட்டிருக்கிறதினாலே நான் அவர் எழுந்தது போலவே நான் ஒரு நாள் எழும்புவேன். என் சரீரம் ஒரு நாள் எழும்பும். ஹல்லேலூயா. உங்க கையை பார்த்து சொல்லுங்க, இந்த கைகள் தேவனுக்கென்று எழும்பும். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. என் கால்கள் தேவனுக்கென்று எழும்பும். ஏன்னா தேவனுடைய நாம மகிமைக்கென்று எழும்பும். ஹல்லேலூயா. ஏனென்றால் மீட்கப்படும் நாளுக்கென்று முத்திரையா எனக்கு பரிசுத்த ஆவியை அவர் தரித்திருக்கிறார். இந்த ரகசியம் பெரிது. நீ புறஜாதிட்ட சொன்னா அவன் சொல்லுவான், இவங்க என்ன பீத்திட்டு கொண்டிருக்கிறார்கள், ஏதோ பேசி கொண்டிருக்கிறார்கள் என்று. ஆவியானவர் சபைகளுக்கு சொல்லுகிறார். ஆவியானவர் என்ன பண்றாரு? சாட்சி கொடுக்கிறார். ஆகவே தான் இந்த சரீரம், இந்த பாண்டத்தை நீங்க என்ன பண்ணிடாதுங்க, அசுத்தப்படுத்திடாதுங்க. ஹல்லேலூயா. இந்த சரீரத்தை நீங்க என்ன பண்ணிடாதுங்க, அசுத்தப்படுத்திடாதுங்க. இந்த சரீரத்தில் எனக்கு அதிகாரம் கொடுக்கப்படவில்லை. இந்த சரீரத்தில் எனக்கென்று எந்த அதிகாரமும் கொடுக்கப்படவில்லை. ஏனென்றால் தேவன் இந்த சரீரத்திலே வாசம் பண்ணி கொண்டே இருக்கிறார். நீங்களே நான் தங்குகிற ஆலயம். உயிர்த்தெழுந்த தேவனுடைய வல்லமையினுடைய சரீரத்தில் தரிப்பிக்கப்பட்டிருக்கிறது. ஹல்லேலூயா. உயிர்த்தெழுந்த தேவனுடைய வல்லமையினுடைய சரீரத்தில் என்ன பண்ணப்பட்டிருக்கிறது? தரிப்பிக்கப்பட்டிருக்கிறது. அவரோடு கூட மரணத்திற்குள்ளாய் நான் போய் அவரோடு கூட நான் ஜீவனுக்குள்ளாய் உட்பட்டிருக்கிறேன். ஞானஸ்நானத்திலே அவரோடு கூட அடக்கம் பண்ணப்பட்டிருக்கிறேன். இப்பொழுது ஜீவனுக்குள்ளாய் நான் பிழைத்திருக்கிறேன். இந்த ரகசியம் பெரியது. ஹல்லேலூயா. இந்த ரகசியம் பெரியது. இந்த உலகத்தின் கண்களுக்கு இது தெரியாது. இந்த உலகத்தின் கண்களுக்கு அது தெரியாது. ஆனால் தேவன் அவருடைய மரணத்திற்குள்ளாய் என்னை ஒப்புரவாக்கி அவருடைய உயிர்த்தெழுதலின் சாயலாய் என்னை எழுப்பி இருக்கிறார். என்னை உயிர்த்தெழுதின் சாயலாய் அவர் எப்படி இருக்கிறாரு? எழுப்பி வைத்திருக்கிறார். இந்த உலகத்திற்குரியவன் நான் அல்ல. ஹல்லேலூயா. இந்த உலகத்திற்குரியவன் நான் அல்ல, நான் பரலோகத்திற்குரியவன். அவருடைய சகல அதிகாரத்தையும் என்னுடைய சரீரத்தில் நான் சுமந்து நிற்கிறேன். எத்தனை பேர் விசுவாசிக்கிறீங்க? அவருடைய சகல அதிகாரத்தையும் என்னுடைய சரீரத்தில் நான் சுமந்தவனாய் நான் நின்று கொண்டே இருக்கிறேன். ஆகவே தான் நீங்க ஓடுற இடத்துல எல்லாம் ஜெயம் பெற்று கொண்டே இருக்கிறீங்க. அந்த ஊழியத்திற்கு விரோதமாக எவ்வளவு காரியம் வந்தாலும் நீ ஓடுறது நீங்க இல்லை, உங்க சரீரத்தில் தேவன் இருந்து கொண்டிருக்கிறார். அவர் உங்களோடு கூட ஓடுறதுனால எந்த இடத்துலையும் இந்த ஊழியங்கள் அழிந்து போவதே இல்லை. ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. இது மகிமையின் சரீரம். சொல்லுங்க, இது என்னுடைய சரீரம், மகிமையின் சரீரம். கர்த்தருடைய நாளில இது உயிரோடு கூட எழுப்பப்படும். ஹல்லேலூயா. வேதம் சொல்லுகிறது, கர்த்தருக்குள் மரித்தவர்கள் முதலாவது எழுந்திருப்பார்கள். ஹல்லேலூயா. பின்பு உயிரோடு இருக்கிற நாமும். ஹல்லேலூயா. கரங்களை தட்டி கர்த்தருக்கு நன்றி செலுத்துவோமா? ஹல்லேலூயா. இதுதாங்க சந்தோஷம், இதுதான் மனமகிழ்ச்சி. என் தகப்பனுடைய வருகை மிக சமீபம். என் தகப்பனுடைய வருகை மிக சமீபம். அவர் இப்போ வந்தார் அப்படின்னா கல்லறைகள் எல்லாம் திறக்கப்படும். என் தாத்தா பாட்டி ஆண்டவரை விசுவாசித்து ஏற்றுக்கொண்ட தாத்தா பாட்டி எல்லாரும் என்ன பண்ணுவாங்க? அடுத்த செகண்ட்ல எழும்புவார்கள். ஹல்லேலூயா. அவர்கள் எழும்புறாங்க. அடுத்ததற்கு பின்பதாய் உயிரோடு இருக்கிற நான் மறுரூபமாக்கப்படுகிறேன். ஏனென்றால் தேவனுடைய வல்லமையை என்னுடைய சரீரத்தில் நான் தரித்திருக்கிறேன். ஹல்லேலூயா. அந்த வல்லமை எனக்குள்ளா இருந்து கொண்டிருக்கிறது. பரிசுத்த ஆவியானவர் என் சரீரத்திலே வாசம் பண்ணி கொண்டிருக்கிறார். ஆகவே கிறிஸ்துவை மரித்தோரிலிருந்து எழுப்பினவர் சாவுக்கு ஏதுவான என்னுடைய சரீரத்தையும் உயிரோடு கூட எழுப்ப போதுமானவர். ஹல்லேலூயா. கர்த்தர் நல்லவர். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. பிலிப்பியர் 3:21 எடுத்து வாசிங்க. ஹல்லேலூயா. பிலிப்பியர் 3:21. செயலின்படியே நம்முடைய அற்பமான சரீரத்தை தம்முடைய மகிமையான சரீரத்திற்கு ஒப்பாக மறுரூபப்படுத்துவார். இந்த உலகத்தில் இருக்கும்போது பாடு, வேதனை, கண்ணீர், ஊழியத்தின் நிமித்தமாய் போராட்டம், ஜெபிக்கிறதுனால வருகிற கண்ணீர், எங்க போனாலும் அவமானங்கள். ஹல்லேலூயா. இதற்கெல்லாம் முடிவு ஒரு மகிமை நமக்கென்று வைக்கப்பட்டிருக்கிறது. ஹல்லேலூயா. ஜீவ கிரீடம் நமக்கென்று வைக்கப்பட்டிருக்கு. இங்க நான் பண்ற இந்த காரியங்களின் நிமித்தமாய், தேவனுக்கென்று நான் பிரயாசப்படுகிற காரியத்தின் நிமித்தமாய் வருகிற பாடுகளுக்கு எல்லாவற்றிற்கும் தேவ மகிமை எனக்காக வைக்கப்பட்டிருக்கிறது. ஹல்லேலூயா. நம்ம சொல்ற அநேக காரியங்கள்ல ஆண்டவர் பணம், அது ஆஸ்தி, அந்தஸ்து. ஹல்லேலூயா.
அதெல்லாம் அவர் கொடுக்கிறவர் தான், அதல்ல. ஹல்லேலூயா. சந்தோஷம் எங்கே இருக்குன்னா நித்திய ஜீவனிலே சந்தோஷம் இருக்கிறது. சந்தோஷம் எங்கே இருக்கு? நித்திய ஜீவன். அநேகர் சொல்லுவாங்க, உயிரோட இருக்கும்போது அனுபவிக்கலைன்னா செத்ததுக்கு அப்புறம் எதுக்கு ஏன் அனுபவிக்கணும் அப்படின்வாங்க. ஹல்லேலூயா. உயிரோட இருக்கும்போது அனுபவிக்கலைன்னா செத்ததுக்கு அப்புறம் நம்ம என்னத்தை அனுபவிக்க போறோம்? ஹல்லேலூயா. இப்படி ஒரு கூட்ட ஜனங்கள் சொல்லுவாங்க. ஹல்லேலூயா. இந்த ஜீவனுள்ள நாட்களில் வேதம் சொல்லுகிறது பலத்தின் மிகுதியால் 80. அதுக்கு மேலே ஒன்றை இங்கே பண்ண முடியாது. ரத்தம் இருக்கும்போது ஓடலாம். ஹல்லேலூயா. ரத்தம் இருக்கும்போது என்ன வேணாலும் பேசலாம். 40 வயசில் கொஞ்சம் ஆட ஆரம்பிக்கும், 60 தடவ ஆரம்பிக்கும், 80 படுக்க ஆரம்பிக்கும். இதோட முடிஞ்சு போச்சு. ஹல்லேலூயா. இதில் ஒன்றை நம்ம சாதிக்க போகிறதே கிடையாது. ஹல்லேலூயா. ஆனால் இதற்கு பின்பதாக இருக்கு பாருங்க ஒரு ஜீவன், அதுக்கு முடிவில்லாத ஜீவன் அது. ஹல்லேலூயா. அது முடிவில்லாத நாட்கள். ஹல்லேலூயா. நீங்க எப்படி இதே சந்தோஷத்தை மனமகிழ்ச்சியோட நீங்க இருக்கிறீங்களோ இதே போல ஒரு வாழ்க்கை அங்க இருக்கிறது. ஹல்லேலூயா. ஹல்லேலூயா. அங்க போராட்டம் இல்லை, வேதனை இல்லை. ஆனால் இந்த உலகத்தின் பாடுகளில் வேதனைகள், போராட்டங்கள், நெருக்கங்கள், அவமானங்கள், துக்கங்கள் எல்லாவற்றையும் நீங்கள் சகித்து ஆண்டவருடைய மகிமையை சுமந்து கொண்டு செல்கிறீர்கள். இதற்கு பின்பதாய் ஒரு வாழ்க்கை இருக்கிறது. அது நித்தியமாய் அழிவில்லாத ஒரு வாழ்க்கை. ஹல்லேலூயா. அதற்காக நம்ம அதிலே பங்குள்ளவர்களாய் இருக்கிறதினாலே நாம் பாக்கியவான்கள். ஹல்லேலூயா. நீங்களும் நானும் பங்குள்ள பிள்ளைகளாய் இருக்கிறோம். அவருடைய வருகைக்கு நாம் பங்குள்ள பிள்ளைகளாக இருக்கிறோம். அவருடைய அந்த அரசாட்சிக்கு நம்ம பங்குள்ள பிள்ளைகளாக இருக்கிறோம். கர்த்தர் நல்லவர். ஹல்லேலூயா. கர்த்தர் நல்லவர். ஹல்லேலூயா. அதான் பவுல் சொல்லும்போது சொல்லுவார், இந்த ஜீவனாகிலும் மரணத்தினாயிலும் கிறிஸ்தியன் சரீரத்திலிருந்து என்ன பண்ணுவார்? வெளிப்படுவார் அப்படின்னு பவுல் சொல்றாரு. அப்படின்னா நான் ஜீவனோட இருந்தாலும் சுவிசேஷம் அறிவிப்பேன், அதனால தேவனுடைய நாமம் மகிமைப்படும். நான் மரித்தாலும் என்ன ஆகும்? என்னுடைய சரீரம் என்ன ஆகாது? அழிந்து போகாது. அவருடைய மகிமையிலே நான் எழுந்து கொள்வேன். ஹல்லேலூயா. அங்கேயும் தேவனுடைய நாமம் என்னாகும்? மகிமைப்படும். அப்ப நான் ஜீவனோட இருந்தாலும் நான் மரணம் அடைந்தாலும் தேவனுடைய நாமம் மகிமை அடைகிறது. ஹல்லேலூயா. அப்ப இன்னொரு வார்த்தை சொல்லுவாரு, இந்த தேகத்தை விட்டு பிரிந்து தேவனோடு கூட இருக்க எனக்கு என்னது? ஆசைதான். இந்த தேகத்தை விட்டு பிரிந்து, அப்படித்தானே? ஹல்லேலூயா. அவன் தான் நம்ம ரொம்ப நெருக்கத்தின் மத்தியில் நம்ம சொல்லுவோம், ஆண்டவரே என்னை இப்போ எடுத்துருங்க ஆண்டவரே. இந்த போராட்டத்தை என்னால் என்ன பண்ண முடியல? சகிக்க முடியல. இந்த புருஷனோட தொல்லை என்னால் என்ன பண்ண முடியல? தாங்க முடியல. இந்த ஆள் குடிச்சிட்டு வந்து அடிக்கிற அடி என்னால் என்ன பண்ண முடியல? தாங்க முடியல. என்னை எடுத்துருங்க ஆண்டவரே. ஹல்லேலூயா. ஹல்லேலூயா. இன்னும் அநேக பாடுகள், நோய்களின் மத்தியில் இந்த சரீர வேதனை என்னால் தாங்க முடியல ஆண்டவரே, என்னை எடுத்துருங்க அப்படின்னு நம்ம என்ன பண்ணுவோம்? ஜெபம் பண்ணுவோம் அநேகர். ஹல்லேலூயா. நான் நிறைய பேர்கிட்ட ஜெபிக்கும், என்னை ஆண்டவர் இப்போ எடுத்தா போதும் பிரதர், ஆண்டவர் என்னை இப்போ எடுத்துட்டா போதும். ஏன்னா விசுவாசம் இருக்கு, இங்கே முடிஞ்சுன்னா அங்கே இருக்கு. ஹல்லேலூயா. இதை விட்டு தாண்டிட்டோன்னு அங்கே என்ன இருக்கு? நித்திய ஜீவன் ஆயத்தமாக்கப்பட்டிருக்கிறது. அது சத்தியம், உண்மை, அது எந்தவித மாற்றமும் இல்லை. ஆனால் ஜீவனும் மரணமும் அவருடைய கரத்தில் இருக்கிறது. ஹல்லேலூயா. ஆவியை விடுறதுக்கு எனக்கு என்ன இல்லை? அதிகாரம் இல்லை. ஆனால் நானே ஆவியை விட்டுறேன் அப்படின்னா எனக்கு நரக நிச்சயம். ஹல்லேலூயா. நான் தற்கொலை செய்தோ இல்லை இந்த போராட்டத்தின் நிமித்தமா ஏதோ ஒரு நான் தற்கொலை செய்து நான் மரித்து விட்டேன் என்றால் இந்த ஆவியை விட்டு அந்த பாவத்தின் நிமித்தம் எனக்கு என்ன இருக்கு? நிச்சயம் நரகம் உண்டு. அதான் சொல்லுவோம், ஆண்டவரே நீங்க எடுத்துருங்க, ஆண்டவரே நீங்க எடுத்துருங்க, ஏன்னா எனக்கு இதுல அதிகாரம் இல்லை. சிலுவையில் அதான் சொன்னார், என் ஆவியை உங்களுக்கு கருத்தில் நான் என்ன பண்றேன்? ஒப்பு கொடுக்குறேன். அந்த அவருக்கு மட்டும்தான் அதிகாரம் உண்டு. ஹல்லேலூயா. அதற்கு பின்னாடி இங்கே என்ன பாடு நடந்தாலும் எல்லாத்தையும் அவர் சொல்லிட்டார் இல்லையா? சிலுவையை எடுத்துக்கொண்டு என் பின்னை பின்பற்றி வா. ஹல்லேலூயா. ஒன்றும் இல்லை, சிலுவை உண்டு, அதெல்லாம் ஒன்றும் இல்லை, உண்டு. இந்த உலகத்தில் உபத்திரவங்கள் உண்டு, திடன் கொள்ளுங்கள், ஆனாலும் உலகத்தை ஜெயித்தேன். நீ திடன் கொண்டு அவர் மேல் நம்பிக்கையா இருக்கிறதுனால நீ உலகத்தை ஜெயிக்கிறவனா நீ மாறிக்கொண்டிருக்கிறாய். ஹல்லேலூயா. நீங்களும் நானும் உலகத்தை ஜெயிக்கிறவர்களா என்ன பண்ணி கொண்டிருக்கிறோம்? மாறிக்கொண்டிருக்கிறோம். ஹல்லேலூயா. கர்த்தர் நல்லவர். ஹல்லேலூயா. அதான் பவுல் அப்புறம் கடைசி சொல்லுவாரு, இந்த சரீரத்தை விட்டு போகிறது எனக்கு ஆசைதான், விருப்பம்தான். ஹல்லேலூயா. ஆனால் நான் இங்கே இருந்தால் மற்றவர்களுக்கு பிரயோஜனமாக இருக்கும்.
ஹல்லேலூயா. நீங்க வீட்டில் போய் வாசிங்க, பிலிப்பியர் 1:20 எடுத்து வாசிங்க, அதில் இருக்கும். ஹல்லேலூயா. அங்கே சொல்றாரு 21 சொல்றாரு, கிறிஸ்து எனக்கு ஜீவன், சாவு எனக்கு ஆதாயம். கிறிஸ்து எனக்கு ஜீவனா இருக்கிறதுனாலே சாவு எனக்கு மகிமையா இருக்கிறது. கிறிஸ்து எனக்கு ஜீவனாக அவரை நான் ஏற்றுக்கொள்ளாவிட்டால் இந்த மரணம் எனக்கு நரகத்திற்கு நேராக என்னை கொண்டு போகும். ஆனால் கிறிஸ்து எனக்குள்ளாய் ஜீவனாய் இருக்கிறதுனாலே இந்த ஜீவன் அவருக்குள்ள எப்படி இருக்கிறது? சாவு எனக்கு ஆதாயமாய் இருக்கிறது. நான் மரிக்கும் பொழுதும் அவருடைய சமூகத்தில் எழுந்திருக்கிறேன். அப்போதான் அதை சொல்லிட்டு சொல்வாரு, இந்த சரீரத்தை விட்டு ஆண்டவரிடத்துல போறது எனக்கு சந்தோஷம்தான், எனக்கு விருப்பம்தான். ஆனாலும் இந்த சரீரத்தில் நான் இங்கே இருக்கிறதுனாலே மற்றவர்கள் அநேக ராஜ்யத்தை சுதந்தரித்துக் கொள்கிறார்கள். எத்தனை பேர் சொல்ல முடியும்? ஹல்லேலூயா. நான் சரீரத்தில் இருக்கிறது தேவனுடைய நாம மகிமைக்கென்று. ஹல்லேலூயா. நான் இந்த இடத்திலே சரீரத்திலே ஆண்டவரை ஏற்றுக்கொண்டு தரித்திருக்கிறதினாலே என் மூலமாய் அநேகர் நித்திய ஜீவனை சுதந்தரித்துக் கொள்கிறார்கள். ஹல்லேலூயா. அதுதான் ஊழியம். ஹல்லேலூயா. நீங்க கேம்பா போய் சொல்றீங்க பாருங்க, இதுதான் ஊழியம். ஹல்லேலூயா. உனக்குள்ளாய் நித்திய ஜீவன் இருக்கிறது, அதை இயேசு கொடுக்கிறாரு. இதுதான் ஊழியம். ஹல்லேலூயா. அவர் சொல்றார், பவுல் சொல்லும்போது அழகா சொல்றாரு, என் இயேசுவோடு கூட இருக்க எனக்கு ஆசை. எனக்கு தெரியும் எனக்கு மரணத்திற்கு பின்பதாய் என் பரலோக வீட்டில் நான் போயிடுவேன், உண்மைதான். ஆனால் நான் இங்கே இருக்கிறது எதற்காக என்றால் அநேகரை நித்திய ஜீவனுக்குள்ளாய் வழி நடத்தும்படியாக, உங்களுக்கு பிரயோஜனமாயிருக்கும்படியாக. ஹல்லேலூயா. உங்களையும் என்னையும் தேவன் பிரயோஜனமுள்ள பாத்திரமாகத்தான் தேவன் இந்த பூமியில நம்மை வைத்திருக்கிறார். ஜீவனை கொடுத்தது அவருக்கு பிரயோஜனமாக இருக்கும்படியாக, ஆசீர்வதித்தது அவருக்கு பிரயோஜனமாக இருக்கும்படியாக, ராஜ்யத்திற்கு பிரயோஜனமாக இருக்கும்படியாக. ஹல்லேலூயா. கர்த்தர் நல்லவர். ஹல்லேலூயா. ஹல்லேலூயா. அவருக்கு பிரயோஜனமுள்ள பாத்திரமாய் அவர் என்னை நிறுத்தி எடுத்து வைத்திருக்கிறார். ஹல்லேலூயா. ஆகவே தான் அழகா சொல்வாரு, சாவு எனக்கு ஆதாயம்தான், ஆனாலும் இந்த பூமியில் நான் இருக்கிறது தேவனுடைய நாம மகிமை விளங்கும்படியாய். இப்போ இன்று அநேகர் சாட்சி சொன்னார்கள், இதனால யாருடைய நாம மகிமை அடைந்தது? ஹல்லேலூயா. தேவனுடைய நாம மகிமை அடைகிறது. பரலோக தேவனுடைய நாமம் பூமியில் என்ன ஆகிறது? மகிமை அடைகிறது. அதற்காக தேவன் நம்மை நியமித்து வைத்திருக்கிறார். கர்த்தர் நல்லவர். ஹல்லேலூயா. ஹல்லேலூயா. ஆகவே ஒரே ஒரு காரியம்தான், இந்த பூமிக்கு பின்பதாய், இந்த ஜீவனுக்கு பின்பதாய் எனக்கு ஒரு நித்திய மகிழ்ச்சி, அளவில்லாத நித்திய மகிழ்ச்சி ஒன்று இருக்கிறது. ஹல்லேலூயா. அதை பெற்றுக்கொண்ட நீங்களும் நானும் பாக்கியவான். அதை சுதந்திரித்துக் கொண்டுகிற நீங்களும் நானும் பாக்கியவான், பாக்கியவதிகளாக இருக்கிறோம். கர்த்தர் நல்லவர். ஹல்லேலூயா. ஹல்லேலூயா. கிறிஸ்து இயேசு உங்கள் மேல, ஹல்லேலூயா, அந்த நம்பிக்கையின் பாத்திரமாய் உங்களுக்குள்ளாய் வாசம் பண்ணுகிறதே அந்த ரகசியம். ஹல்லேலூயா. அவர் உங்களுக்குள்ளாய் வாசம் பண்ணி கொண்டே இருக்கிறாரு. நீங்க எங்க போனாலும் உங்க கூட வந்து கொண்டே இருக்கிறாரு. நீங்க என்ன பேசினாலும் அதை கவனித்து கொண்டே இருக்கிறாரு. ஏனென்றால் அவரோடு கூட நான் எழும்பும்படியாய் ஆவியானவர் எனக்குள்ளாய் வாசம் பண்ணி கொண்டிருக்கிறார். ஹல்லேலூயா. ஹல்லேலூயா. அந்த ஆவியானவர் கடைசி நாளிலே உங்களையும் என்னையும் எழுப்ப அவர் போதுமானவர். ஹல்லேலூயா. ஹல்லேலூயா. ஆகவே சோர்ந்து போக வேண்டாம். இந்த உலகத்தின் பாடுகள் எல்லாம் கொஞ்ச நாட்கள், இந்த உலகத்தின் போராட்டங்கள் எல்லாம் கொஞ்ச நாட்கள். இதையெல்லாம் நம்ம கடந்து போய் தான் ஆக வேண்டும். ஹல்லேலூயா. ஆனால் நித்திய மகிழ்ச்சி நம் தலை மேலே இருக்கிறது. ஹல்லேலூயா. தானியேல் பார்க்கிற அதே மகிமை, மோசே பார்த்த அதே மகிமை, ஹல்லேலூயா, யோபு பார்க்கிற அதே மகிமையை நீங்களும் நானும் காண நம்ம ஆயத்தமாக இருக்க வேண்டும். ஹல்லேலூயா. ஹல்லேலூயா. விசுவாசத்தோட இருங்க, நம்பிக்கையோட இருங்க, தளர்ந்து போகாதுங்க. ஹல்லேலூயா. அதைத்தான் வேதம் சொல்லுகிறது. நம்பிக்கையோட கூட இருங்க. என் இயேசு வருவார், என் மீட்பர் வருவார், மேகங்கள் நடுவே தன்னோடு சேர்த்து கொள்வார். என் மீட்பர் வருவார், மேகங்கள் நடுவே தன்னோடு சேர்த்து கொள்வார். எல்லாரும் எழும்பிடுவோமா? கூடவே வைத்து கொள்வார், என்னை கூடவே வைத்து கொள்வார். தானான தனனா தானானா தானான தனனா தானானா தானான தனனா தானானா
தனனா தானான தனனா தானானா. பரலோகம்தான் என் பேச்சு, பரிசுத்தம்தான். எல்லாம் உற்சாகத்தோடு பாடுவோம். ஆமென். பரலோகம்தான் என் பேச்சு, ஆமென். பரிசுத்தம்தான் என் மூச்சு. கொஞ்ச காலம் இந்த பூமியிலே. ஆமென். கொஞ்ச காலம் இந்த பூமியிலே இயேசுவுக்காய் சுவிசேஷத்திற்காய். ஆமென். இயேசுவுக்காய் சுவிசேஷத்திற்காய். ஹல்லேலூயா. கர்த்தர் நல்லவர். ஹல்லேலூயா. கொஞ்ச காலம் வாழ்க்கை. ஹல்லேலூயா. இதுலயும் தகப்பன் நடத்த அவர் போதுமானவர். திடன் கொள்ளுங்கள், வேலையை நடத்துங்கள், நான் உங்களோடு கூட இருக்கிறேன். ஹல்லேலூயா. என் மீட்பர் உயிரோடு கூட இருக்கிறார். கரங்களை தட்டி கர்த்தருக்கு நன்றி செலுத்துவோமா? உள்ளத்தின் ஆழத்திலிருந்து கரங்களை தட்டி, என் மீட்பர் உயிரோடு கூட இருக்கிறார். ஹல்லேலூயா. திடன் கொள்ளுங்கள், வேலையை நடத்துங்க. நீங்கள் செய்கிற எல்லா காரியத்திலும் உங்கள் சரீரத்திலே வாசம் பண்ணி கொண்டிருக்கிற பரிசுத்த ஆவியானவர் உங்களோடு கூட இருந்து காரியங்களை நடப்பிக்க அவர் போதுமானவர். ஹல்லேலூயா. நன்றி செலுத்துகிறோம் ஆவியானவரே. தகப்பனே, உம்முடைய வருகைக்காக நாங்கள் காத்திருக்கிறோம்ப்பா. இந்த உலகத்தின் பாடுகள் எல்லாம் முடிந்து முகமுகமாய் நித்திய மகிழ்ச்சியிலே நாங்கள் பிரவேசிப்போம். அந்த விசுவாசத்தினாலே எங்கள் உள்ளந்திரியங்கள் சந்தோஷம் அடைகிறதப்பா. நன்றி செலுத்த. உம்மை அறியாத ஜனங்கள் உம்மை அறிந்து கொள்ளும்படியாய் பவுலை போல எங்களை எடுத்து பயன்படுத்துங்க. தேவாவியானுடைய கரம் ஒவ்வொருவரை ஆளுகை செய்யட்டும். இயேசு கிறிஸ்துவின் நாமத்தின் மூலம் ஜெபத்தை எடுக்கிறேன். ஜெபங்கள் எங்கள் நல்ல பிதாவே. நாம் சேர்ந்து சொல்ல, என் ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்திரி, என் முழு உள்ளமே அவருடைய பரிசுத்த நாமத்தை ஸ்தோத்திரி. என் ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்திரி, அவர் செய்த சகல உபகாரங்களை மறவாதே. ஆமென். ஆசீர்வாதம். பிதாவாகிய தேவனுடைய அன்பும் ஆண்டவர் இரட்சகருமாகிய இயேசு கிறிஸ்துவின் கிருபையும் பரிசுத்த ஆவியானவருடைய அந்யோன்ய ஐக்கியம் வழிநடத்தல் பாதுகாப்பு இன்றும் என்றும் சதா காலங்களிலும் நம் அனைவரோடு கூட தங்கி தரித்திருப்பதாக. ஆமென். ஆமென்.